நாளை நான் ஐஏஎஸ் தேர்வு எனப்படும் இந்திய குடிமைப்பணி தேர்வுகளை எழுதும் தமிழ்நாட்டினைச் சேர்ந்த தேர்வர்களுக்காக தினமணி நாளிதழில் ஆர்வம் ஐஏஎஸ் அகாடமியின் நிறுவனர் மு. சிபிகுமரன் அவர்கள் தொடராக 51 வாரங்கள் எழுதி வெளிவந்த கட்டுரைகள், 60,000த்திற்கும் மேற்பட்ட பிரதிகள் விற்பனையான ஐஏஎஸ் தேர்வுக்கான சிறந்த வழிகாட்டி நூலான நாளை நான் ஐஏஎஸ் இப்போது காணொளி வடிவில். அத்தியாயம் 3. தேர்வு முறை. 3 கட்டங்களாக தேர்வு நடைபெறுகின்றது. முதல் நிலை தேர்வு, முதன்மை தேர்வு மற்றும் ஆளுமை தேர்வு. முதல் நிலை தேர்வு. முதல் நிலை தேர்வு 2 தாள்களை கொண்டது. முதல் தாளில் பொது அறிவு வினாக்கள் இடம்பெறும். மொத்த வினாக்கள் 2018ஆம் ஆண்டு நிலவரப்படி 100 வினாக்கள். ஒரு வினாவுக்கான மதிப்பெண் 2 ஆகும். ஆக மொத்த மதிப்பெண்கள் 200. எடுத்துக்கொள்ள வேண்டிய கால அளவு 120 நிமிடங்கள். நேரம் காலை 9:30 முதல் 11:30 வரை. இரண்டாவது தாள் திறனறிவு எனப்படும் சிசாட் தேர்வாகும். மொத்தம் வினாக்கள் 2018ஆம் ஆண்டு நிலவரப்படி 80 வினாக்கள். ஒரு வினாவுக்கான மதிப்பெண் 2.5 ஆகும். ஆக மொத்த மதிப்பெண்கள் 200. எடுத்துக்கொள்ள வேண்டிய கால அளவு 120 நிமிடங்கள். நேரம் மாலை 2:30 முதல் 4:30 வரை. இத்தேர்வு ஒரே நாளில் காலை மற்றும் மாலை நடைபெறும். தவறான விடைக்கு எதிர்மறை மதிப்பெண். முதல் நிலை தேர்வில் தவறாக ஒரு வினாவுக்கு விடையளித்திருந்தால் 0.33%, அதாவது 1/3 மதிப்பெண்கள் கழிக்கப்படும். எடுத்துக்காட்டாக, ஒரு தேர்வர் பொது அறிவில் 50 வினாக்களுக்கு விடையளித்திருக்கிறார். அதில் 35 வினாக்கள் சரியாக விடையளிக்கப்பட்டிருக்கின்றன. 15 வினாக்கள் தவறாக விடையளிக்கப்பட்டிருக்கின்றன எனில் அவர் பெறும் மதிப்பெண் 35 × 2 = 70 மைனஸ் bracket of 15 × 2 = 30 × 0.33 = 70 மைனஸ் 9.9 = 60.1 ஆகும். 2015ஆம் ஆண்டு முதல் நிலை தேர்வில் இரண்டாவது தாளான சிசாட் தேர்வு பொது அறிவு தாளை மதிப்பிடுவதற்கு தகுதி பெறும் தாளாக மாற்றப்பட்டுள்ளது. அதாவது முதல் தாளான பொது அறிவு பாடத்தின் மதிப்பெண் அடிப்படையிலேயே தேர்வர்கள் முதன்மை தேர்வுக்கு அழைக்கப்படுவர். அந்த பொது அறிவு பாடத்தினை மதிப்பீட்டிற்கு எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் என்றால் 2ஆம் தாளில் அத்தேர்வர் 1/3 மதிப்பெண்கள் பெற்றிருக்க வேண்டும். அவ்வாறு அத்தேர்வர் 2வது தாளில் பெறவில்லை என்றால் அவரது முதல் தாளான பொது அறிவு தாள் மதிப்பீட்டிற்கே எடுத்துக்கொள்ளப்பட மாட்டாது. அவர் தேர்ச்சி பெறாதவராகி விடுவார். முதல் நிலை தேர்வில் இருந்து முதன்மை தேர்வுக்கு தேர்வு செய்யும் விதம். மொத்த காலி பணியிடங்கள் பெருக்கல் 13 என்ற விகிதத்தில் முதல் நிலை தேர்வில் இருந்து தேர்வர்கள் முதன்மை தேர்வு எழுதிட அழைக்கப்படுகின்றார்கள். எடுத்துக்காட்டாக, காலி பணியிடங்கள் 1500 என்றால் 1500 × 13 = 19,500. இதில் இடஒதுக்கீடு பின்பற்றப்படுகின்றது. முதல் நிலை தேர்வில் முதல் மற்றும் 2ஆம் தாள்களின் வினாக்கள் ஆங்கிலம் மற்றும் இந்தியில்தான் இருக்கும். முதன்மை தேர்வு. முதல் நிலை தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்கள் முதன்மை தேர்வெழுதிட அனுமதிக்கப்படுவார்கள். அதற்கான விண்ணப்பங்கள், வழிகாட்டுதல் குறிப்புகள் போன்றவை இந்திய குடிமைப்பணிகள் தேர்வாணையத்தால் முறையாக தேர்வர்களுக்கு அனுப்பி வைக்கப்படும். 3 கட்ட தேர்வுகளில் முதன்மை தேர்வு என்பது முக்கியத்துவம் பெறுகின்றது. ஏனெனில் இத்தேர்வில் பெறும் மதிப்பெண்களே ஆளுமை தேர்வுக்கு தகுதி பெற வைப்பதற்கும் தேர்ச்சி பட்டியலில் இடம்பெறுவதற்கும் தரவரிசையில் முன்னிலை பெறுவதற்கும் உதவுகின்றன. முதன்மை தேர்வு மொத்தம்
9 தாள்கள் அடங்கியதாக இருக்கின்றது. 2 தாள்களாக பிரிக்கப்பட்ட ஏதேனும் ஒரு விருப்ப பாடம், 4 தாள்களாக பிரிக்கப்பட்ட நீதிநெறி உள்ளிட்ட பொது அறிவு பாடங்கள், ஒரு கட்டுரைத்தாள், ஒரு ஆங்கில மொழித்தாள் மற்றும் இந்திய அரசியலமைப்பின் 8வது அட்டவணையில் குறிப்பிடப்பட்டுள்ள தேசியமயமாக்கப்பட்டுள்ள 22 மொழிகளில் ஏதேனும் ஒரு மொழித்தாள் என 9 தாள்கள் உள்ளன. இவை அனைத்தும் எழுத்து தேர்வாக நடைபெறும். இவற்றில் கட்டாயம் எனப்படுகின்ற ஆங்கில மொழித்தாள் மற்றும் தேசியமயமாக்கப்பட்ட ஏதேனும் ஒரு மொழித்தாள் ஆகிய 2 தாள் தகுதி பெறும் பாடங்களாக வைக்கப்பட்டுள்ளன. இத்தாள்கள் மெட்ரிக் 10ஆம் வகுப்பு தரத்தில் இருக்கும். இந்த 2 தாள்களிலும் நிர்ணயிக்கப்பட்டுள்ள குறைந்தபட்ச மதிப்பெண்களை பெற்று தகுதி பெற்றால் மட்டுமே மற்ற 7 தாள்களும் மதிப்பீட்டிற்கு எடுத்துக்கொள்ளப்படும். தகுதி பெறுவதற்கான ஆங்கில மொழி தாளில் குறைந்தபட்சம் 25% 300க்கு 75 மதிப்பெண்களும், தேசிய மொழித்தாளில் குறைந்தபட்சம் 30% 300க்கு 90 மதிப்பெண்களும் பெற வேண்டும் என்ற விதிமுறை உள்ளது. கட்டாய ஆங்கில மொழித்தாள் தவிர்த்து தேர்வர்கள் தேசிய மொழித்தாள்களில் ஏதேனும் ஒரு மொழித்தாளினை தங்களின் விருப்பம் போல் தேர்வு செய்து கொள்ளலாம். எடுத்துக்காட்டாக, கேரளாவைச் சேர்ந்த ஒரு மாணவர் மலையாள மொழித்தாளினைத்தான் தேர்வு செய்ய வேண்டும் என்ற கட்டாயம் இல்லை. அவர் தமிழ் போன்ற பிற மொழிகளையும் தேர்வு செய்யலாம். மீண்டும் நாளை சந்திப்போம்.